ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறந்து இருக்கின்ற இந்த குரோதி ஆண்டில் மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் காலபுருஷனின் முதலாவது வீடான மேச ராசியிலிருந்து காலபுருஷனின் 2வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஓராண்டு காலங்கள் தங்கி நற்பலன்களை வழங்கி வருகிறார். இவ்வாறாக 12 ராசிகளையும் 12 ஆண்டுகளில் கடந்து வருகிறார். ஒரு ராசியினையும் கடக்கும்போது ஒரு புனித நதிகளிலும் புஷ்கரணி விழா எடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகும் போது நர்மதா நதியில் புஷ்கரணி விழா எடுக்கப்படுகிறது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரை நர்மதை புனித நதிக்கரையில் நீராடி தங்களுடைய பாவங்களை களைந்து புண்ணியங்களை பெறலாம். இது 12 ராசியினருக்குமே செய்யக்கூடிய பரிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராசியில் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்களும் இந்த புனித நதியில் நீராடி தன் பாவங்களை களையலாம். அசுர குருவானவர் சுக்கிர பகவான் அவருடைய வீட்டுக்கு தேவகுரு செல்லும்போது அந்த வீடு ரிஷபராசி குரு பகவானின் வளையத்திற்குள் வருவதால் பெரிய தீங்கினை இந்த குரு பகவான் அனைத்து ராசியினருக்குமே செய்ய மாட்டார். குரு பகவான் தேவேந்திரனுக்கு அறிவுரை கூறிய பிருகஸ்பதியாக இருப்பதால் தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் 12 ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு இடத்தில் தன் பார்வையை செலுத்தி அந்த இடத்தினை புனிதப்படுத்தவே செய்கின்றார். தான் 6, 8, 12 போன்ற இடங்களில் மறைவு பெறும்போது குரு பகவான் தன்னுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருப்பாரே தவிர கெடு பலன்களை அவர் தரமாட்டார். எப்போதுமே சுபகிரகமாகிய குரு பகவான் நல்லவற்றை மட்டுமே தருவாரே தவிர கெட்டவைகளை தரமாட்டார். இந்த குரு பகவான் 12 ராசியினருக்குமே பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் அவர்கள் அனைவருமே தன்னுடைய குருமார்கள், பிராமணர்கள், சாதுக்கள் இவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருவதும், பசுமாட்டிற்கு உணவு அளித்து வருவதும், பழமையான சிவாலயங்களில் சென்று கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு அணிவித்து கொண்டக்கடலையை நைவேத்தியம் செய்து அங்கு வரும் அன்பர்களுக்கு அதை தானமாக கொடுத்து வருதல் வேண்டும். இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்து வரும்போது 12 ராசியினருக்குமே குரு பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய விதத்திலேயே இருப்பார். நன்றி, வணக்கம்.